பவர். அட்டகாசமா இருக்கு. வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுட்டீஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பாட் சிக்கன் வித் நான் செய்ய போறோம். அதுவும் நம்ம பாரம்பரிய முறையில மண்பானையை வச்சு அடுப்பு கறியை வச்சு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ பாட் சிக்கனுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துருவோம். கடலெண்ணெய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், பட்டை மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, புதினா மல்லி, தயிர், பச்சை மிளகாய், ஏலக்காய், உப்பு. சிக்கன் 2 கிலோ எடுத்துப்போம். பசிக்குது, சாப்பிடலான்னு பார்த்தா சுத்தி ஒரு கடை கூட இருக்காது போல இருக்கு. இங்கேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுனாலே 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் போகணும். இவன் என்னன்னா சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் தேடுறா, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டரை வச்சுக்கிட்டு. மாஸ்டர் சும்மா சொன்னாங்க, மாஸ்டர்லாம் இல்லை, ஏதோ செய்வேன். என்ன செஞ்சீங்க சார்? பவர். பவரா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுருட்டி வச்சதை பார்த்தா பவரா? ஷார்ப்பா இருக்கும்ல. அருவாமனையில் வெட்டிட்டு இருந்த உனக்கு கத்தி கொடுத்தோன்னா உனக்கு 1க்கு 2 கத்தி கேட்குது. சரி விடு விடு விடு. இப்போ இந்த இஞ்சி பூண்டை இடிச்சு எடுத்துப்போம். இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டியா? இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிளகு ஜீரகம்லாம் இருக்குல்ல, பட்டை மிளகாய், அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சிரு. இவங்க இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளார போயிட்டு நம்ம அடுப்பை ரெடி பண்ணிவிடுவோம். மல்லி, மிளகு, ஜீரகம் இதை இடிச்சு எடுத்துப்போம்.
போட்டுப்போம். பச்சை மிளகா போட்டுப்போம். இடிச்ச மல்லி, மிளகு, ஜீரகம் மூணுத்தையும் போட்டுப்போம். இடிச்சு வச்ச பட்டை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுப்போம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா. காரத்தூள் போட்டுப்போம். இது எல்லாத்தையும் இப்போ கலந்துப்போம். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் இப்போ எடுத்து போட்டுக்கலாம். அருமையான வாசனை. வாசனையும் இப்போ உடனே சாப்பிடணும் போல இருக்கு. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் ஊற்றிப்போம். மல்லி புதினா வெட்டி அதில் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ சட்டியை வந்து நம்ம நெருப்பில் வச்சுட்டு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்போ சட்டி எடுத்து நெருப்பில் வச்சுருவோம். பவி எண்ணெய் எடுத்துருவா. இதில் எண்ணெய் ஊற்றிப்போம். ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா உடச்சி போடுங்க, இல்லைன்னா வெடிச்சிடும். பட்டை கிராம்பு மசாலா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு மசாலா எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ மண் எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இதில் மைதா மாவு போட்டு நல்லா சப்பாத்தி பிசைவோம், அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். தேவையான அளவு சால்ட் போட்டுப்போம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரே நிசப்தமா இருக்கு. தலை இதோ தாடி கொஞ்சம் வச்சுக்குவேன். அப்படியே ஒரே திருவு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு காஃபி சட்டியை உடைச்சிடாதடி. ஏய் சட்டி உடைஞ்சிடும். இல்லை ஷாப்பிங், என்னைக்காவது ஒரு நாள் ஷாப்பிங்கு. உன்னை நம்பியா இவ்வளோ நாள் நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். கொஞ்சம் விட்டா தூங்குறப்ப தலையில கல்லை தூக்கி போட்டு இவ்வளோ கொண்டுருவா போல இருக்க. அவன் மாவை பிசைறத பார்த்தாலே எனக்கு உள்ளுக்குள்ளார உதறுது. இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லைட்டாக நம்ம மட்டும் பார்ப்போம். என்னை விட்டுட்டு சாப்பிட்டுனா சரிக்காது. நானும் வரேன். சூப்பராக வந்திருக்கு. நம்ம நானை ரெடி பண்ணி அது கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்குள்ளே இந்த சிக்கன் எடுத்து தனியாக வச்சுருவோம்.
இப்போது தவா நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம வந்து நானை போட்டு எடுத்துப்போம். நான் எதுக்காக இப்போ செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வெறுசாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இதில் வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நானே என் பொண்டாட்டி ரெடி பண்ணிட்டா. நான் இப்போ தான் சுட்டு எடுக்க போகிறேன். நானும் வந்ததுலேருந்து பசிக்குதுன்ற சாப்பிட எதுவுமே தர மாட்டாங்கய்யா. இந்தா சாப்பிடு. நான் ரெடி ஆயிடுச்சு. நானேங்கடி இவன் என்ன சூரிய மாதிரி இருப்பா போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எது கோலை போட்டுன்ட்டு ஏய் சாப்பிடாத பொண்ணா சாப்பிடுவாரு. ஒருத்தவன் ரொம்ப நேரமாக சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிடலாம்னு வச்சிருந்தா அதுக்குள்ளே கொடுத்த நானே சாப்பிட்டான். இவரை நம்பி சிக்கன் வர வரையும் வெயிட் பண்ணுவாங்களா? பசிக்குதுன்னு சொன்னால இவ்வளோ சிக்கன் இருக்குது, இவ்வளோ நானும் இருக்குது. இது எல்லாம் நமக்கு தான். இப்போ சாப்பிட்றோம். எனக்கு மட்டும்தான். சரி வா, உனக்கு மட்டும்தான். இப்போது நம்ம சாப்பிட ரெடி பண்ணலாம். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் அப்படி எடுத்து அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் செஞ்சு தரோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இது ஏன் மண் பாத்திரத்தில் சமைச்சோம்? நம்ம நான்ஸ்டிக்லேயே சமைச்சிருக்கலாம்ல, சீக்கிரமாவது சாப்பிட்ருக்கலாம். அது எனக்கு தெரியாது. இப்போ நீ சொல்கிற மாதிரி பாத்திரத்தில் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சில்வரு, அலுமினியம், எவர் சில்வரு, நான்ஸ்டிக் தவா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மண்பானை வச்சு தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னன்னா அதில் இருக்கிற மருத்துவ குணமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால தான் நம்மளும் இந்த இதை இப்போ சூஸ் பண்ணோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சைனாலலாம் இதை மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் முடியல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே மண்பானை என்ன பண்ணணும்னா சுற்றி உள்ள காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. அதுக்குள்ளார நம்ம அந்த பாத்திரத்தில் செய்கிறப்போ ஆயில் அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. இதனால் நம்ம ஹார்ட் அட்டாக்கு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இதை மாதிரி நிறையா கஷ்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ தெரியுதா நான் இதில் ஏன் செஞ்சேன்னு? தெரிஞ்சுக்கோ. வெறும் சோத்து முட்டையை மட்டும் இருந்தால் பத்தாது. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்டான லொகேஷன்லையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட உன்னை இலையிலே கை வைக்க கூடாதுன்னா போ. நான் இலை தீட்டு போறேன். பவி பவி என்ன பண்ணிட்டு எப்போ இப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொடு. சீக்கிரம் சரன்னு ஊறி என்ன பண்ணிட்டு இருக்க? கத்தியை தொடச்சிட்டு இருக்கேன். இப்பதான் வீடியோ எடுக்கவே ஆரம்பிக்கிறேன்.